முங்கி ஞானஸ்நானம் வாங்கிட்டாலே நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன்றாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களான்னு கேக்குறாங்க நம்மள. அவன் என்ன கேக்குறானா, நீ முங்கி ஞானஸ்நானம் வாங்கினியா, தலையில தெளிச்சு ஞானஸ்நானம் வாங்கினியா? முங்குனாவே ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இயேசு சொல்றாரு, டேய், முங்குனாலும் ஞானஸ்நானம் இல்ல, தெளிச்சாலும் ஞானஸ்நானம் இல்ல, கத்தோலிக்க திருச்சபையில வாங்கினாதான் ஞானஸ்நானம். ஏன்னா இந்த திருச்சபை ஏற்படுத்தினது யாரு? இயேசு. வழி வழியா நம்ம யார் வழியா வரோம்னா அப்போஸ்தலர்கள் வழியா வரோம் இல்லைங்களா? அதனாலதான் இந்த திருச்சபை பாருங்க, ஒரு மனுஷனை நம்பி இல்ல இல்லையா? நாளைக்கு பொட்டுன்னு போயிடுறேன் நானு, இன்னொரு ஃபாதர் வருவார் போதிப்பாரு, கரெக்டுங்களா இல்லையா? அடுத்தடுத்த நபர் வந்துட்டே இருப்பாங்க. கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் தனி மனிதனை நம்பிய திருச்சபை இல்ல. ஆனா நம்முடைய அன்பு பிரிவினை சபைகள் தனி மனிதரை நம்பிய சபை.